மகி நீ இங்கே எதுவும் பேச வேண்டாம், பின்னாடி போய் பேசிக்கலாம். மகி பிளான் பக்காவாக இருக்கு. இன்னைக்கு நைட்டே போட்டுடலாம். அப்போ மூஞ்சி ஃபோட்டோ கூட தெரியாத அளவுக்கு சிதைச்சிடும். முடிச்சிட்டு காலையில் சைதாப்பேட்டை கோர்ட்டில் சரண்டர் ஆயிடலாம். வண்டி ரெடியாப்பா? நீ ரெடியா இருந்தா நாங்கள் போய் கொண்டு வரோம். சரி. முத்தண்ணக்கிட்ட பேசிட்டா அப்போ ஆட்டோ கொண்டாடுறான். டேய், நீ கத்தி தூக்க ஆரம்பிச்சிட்டியாடா? பெண்ணா உனக்கு குடும்பத்தை பத்தி யோசிக்க மாட்டீங்களாடா? அண்ணனை கொண்டுட்டு அவன் சந்தோஷமா சுத்திட்டு இருப்பான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அப்புறம் நான் என்னமா ஆம்பளை? ஆம்பளைன்னா என்னன்னு தெரியுமாடா? எப்படி தெரியும்? குடிச்சிட்டு கண்ட பொறுக்கின் கூட சுத்துற நாய் தானே நீ. மா, நீ ரொம்ப பேசுற. என்ன பண்ணுவ? தம்பி, நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? குடும்பத்தை பாருப்பா. பா, ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கேன், அமைதியா போயிரு. அண்ணா, அம்மா அப்பா மாதிரி அவங்களே ஏன்டா முறைக்கிற? இந்த குடும்பத்துக்காக நீயும் அண்ணனும் என்னடா பண்ணீங்க? ஆம்பளை ஆம்பளை சீ. கத்தி தூக்குற ஆம்பளை இல்லடா, குடும்பத்தை காப்பாத்துற வந்தாண்டா ஆம்பளை. தங்கச்சி பத்தி யோசிச்சியாடா நீ? தம்பி, நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? குடும்பத்தை பாருப்பா. இந்த குடும்பத்துக்காக நீயும் அண்ணனும் என்னடா பண்ணீங்க? எப்படி இருக்க? கத்தி தூக்குற ஆம்பளை இல்லடா, குடும்பத்தை காப்பாத்துற வந்தாண்டா ஆம்பளை. மகி இப்பயே போட்டுடலாமா? சரியா இருக்குடா, சொல்றா. வேண்டாம்டா, திரும்ப போயிடலாம். நோ, என்னண்ணா சொல்ற? மறுபடி இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்காதுண்ணா. சொல்றத கேளுப்பா. வேண்டாம். நானா சொல்ற? இங்க பாருடா, இது வரைக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி நாம யோசிச்சதே கிடையாது. இனியாவது நம்ம குடும்பத்தை பார்ப்போம். இனி போதையும் வேண்டாம், பழி வாங்குறதும் வேண்டாம், குடும்பம் தான் முக்கியம். அண்ணி, மகி இப்ப ரொம்ப மாறிட்டான், ரொம்ப பொறுப்பாயிட்டான். நீ குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறான். நானும் அவரும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்.